அதாவது சண்டை இடுகிறவர்களின் உணவு முறை எது? வாழ்க்கை முறை. உணவு முறை குறிப்பா அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம். மாமிசத்த விட்டுருங்க. சண்டை போடுவதற்கு நீங்க அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சாமை, வரகரிசி, திணை, மைதா இந்த மாரி உணவுகள் சாப்பிட்டா தான் சண்டை போட முடியும். சண்டை போடுகிறவர்கள் இது சாப்பிட்டே ஆகணும். அதுபோல புகைப்பிடிப்பது, மது அருந்துவது இந்த மாரி நமது உடலை அழிக்கின்ற ஒரு உணவு முறை. வயித்துக்குள்ள போறது நம்மை அழிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு சண்டை போடும். நமக்கு ஒரு மரண பயம் ஏற்படும். அப்ப நம்ம வந்து ஒரு விஷம் குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விஷத்த சாப்பிட்டீங்க. இன்னும் 3 வருஷத்துல சாக போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே செத்துருவோங்கிறது இன்னும் 3 வருஷத்துல சாக போறோம் அப்படின்னா, உடனே செத்துருவோங்கிறத விட்டுருங்க. இன்னும் 3 வருஷத்துல சாக போறோம். கண்டிப்பா நீ செத்தே ஆவ அப்படின்னா, அல்லது 10 வருஷம் கழிச்சு நீ சாவ அப்படின்னா, உடனே நாம என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம மரணத்த நோக்கி நம்ம போறோம். இன்னும் 10 வருஷம் தான் உயிரோட இருப்போம். அப்படிங்கும்போது எல்லாருமே உயிரோட இருப்பாங்க. நாம மட்டும் செத்து போறோம் அப்படிங்கும்போது, நம்ம கூட நெறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு திருப்தியா இருக்கும். நாம மட்டும் போகும்போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாரும் சாவணும் அப்படின்னு தான் நினைப்போம். எல்லாரும் நாம வந்து ஒரு வாழ்நாள் ஆயுட்காலம் முழுதும் உயிரோட இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னா எல்லாருமே இருக்கணும். நமக்கு என்ன என்ன கிடைக்கிறதோ அதுதான் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த மாரி நாம சாப்பிடுற அந்த அரிசி, கேழ்வரகு, அ கோதுமை, மைதா இது போன்ற தானிய உணவுகள் நமது எதிர்ப்பு சக்தியோடு சண்டையிட்டு அத வந்து வீழ்த்துது. 40 வயசு வரைக்கும் சண்டை போடுது. 40, 35 வயசு வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அதான் சாப்பிடுறோம். இட்லி, பூரி, பொங்கல்னு அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மைதா அது மாரி ரொட்டிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமா, அது நம்ம எதிர்ப்பு சக்தியோட சண்டை போடும்போது, அது நம்மை மரணத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. நோய்களை நோக்கி முதல்ல நோய்கள் ஏன் வருது? மரணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஒரு கட்டத்தில வந்து நம்ம நம்முடைய எதிர்ப்பு சக்தி தோத்து போது. நாம சாப்பிடுகிற அரிசி, கோதுமை, மைதா இது ஜெயிச்சிருது. அப்பதான் வந்து உங்களுக்கு சுகர் வந்துருச்சு. நீங்க மரணத்தின் வாயிலுக்குள் நுழைந்து விட்டீர்கள். 40 வருஷமா உங்க உடம்புக்குள்ள சண்டை நடந்துச்சு. இப்ப நீங்க மரணத்தின் வாயிலுக்குள் நுழைந்துட்டீங்க. நீங்க சாப்பிட்ட அந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானிய உணவுகள், மைதா இது போன்ற தானிய உணவுகள் உங்கள் எதிர்ப்பு சக்தியோடு சண்டையிட்டு போராடி பார்த்துச்சு. கடைசில நீங்க தோத்துட்டீங்க. அந்த தானிய உணவுகள் ஜெயிச்சிருச்சு. இப்ப நீங்க மரணத்தின் நுழைவாயிலுக்குள் நுழைந்து விட்டீர்கள். உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு, ஆஸ்மா வந்துருச்சு, மூல நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரணத்தின் நுழைவாயிலுக்குள்ள உள்ள போயிட்டீங்க. மரணத்தின் பிடிக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அதத்தான் அது சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்துல எல்லாருமே அழியணும். நாம அழியிறோம் அப்படின்னா எல்லாருமே அழியணும். நாம 100 வயசுக்கு இருந்தா அப்ப எல்லாருமே இருக்கணும். நம்ம கூட எல்லாருமே இருக்கணும். நாம எங்க போறோமோ அங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் மரணத்தை நோக்கி நம்ம போறப்ப எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு தான் நினைப்பேன். எல்லாரும் செத்தா நான் சந்தோஷம். அதை நம்ம ஏத்துப்போம். நாம மட்டும் போகும்போது தான் அது கஷ்டமா இருக்கும். அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உணவுகள் நம்மை மரணத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய உணவு. சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட உணவு தான் இது. நீங்க சண்டைகளிலிருந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சண்டைகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில உள்ள சண்டைகளை தவிர்க்கணும். அதில உங்க நண்பர்களோட சண்டை போடக்கூடாது, போரிடக்கூடாது அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி கோதுமை, மைதா, கேழ்வரகு, அரிசி இது போன்ற உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். தவிர்த்துவிட்டு மாமிசம், பாலு, முட்டை, மீனு, தயிர், வெண்ணெய், நெய்யி, பாலு இதெல்லாம் சாப்பிடுங்க. இது இது வந்து சண்டை அடிமைப்படுத்தாத உணவு. அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் எது உங்களை அடிமைப்படுத்துதோ அது சண்டைகளுக்கு வழிவகுக்கும். நோய்களுக்கு வழிவகுக்கும். அப்படி பார்க்கும்போது சோறு சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. ஆனா முட்டை சாப்பிடாம இருப்பாங்க மனுஷங்க. முட்டை சாப்பிடாம இப்போ வந்து சைவ உணவை பின்பற்றுகிற பிராமணர்கள் கூட, பிள்ளைமார்கள் கூட, சைவ முதலியார்கள் கூட அவங்க முட்டை சாப்பிடாம, மீன் சாப்பிடாம இருப்பாங்க. வாழ்நாள் முழுதும் மீனே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. அரிசி அல்லது கோதுமை இந்த மாரி தானிய உணவுகளை சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா அது அடிமைப்படுத்துகிறது. முட்டை, மீனு, மாமிசம் இதெல்லாம் அடிமைப்படுத்தல. அதனால தான் அவர்களால் அதை சாப்பிடாமல் இருக்க முடிகிறது. அதனால் நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகள் சண்டைகளை உருவாக்குவதில்லை, நோய்களை தராது. நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம். அதை தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியமாக வாழ. அமைதியாக வாழ்வதற்கு, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வதற்கு அரிசி, கோதுமை, கேழ்வரகு, வரகரிசி, கருப்பு கவுனி இந்த மாதிரி தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மைதா உணவுகளை தவிர்த்து விடுங்கள். வெள்ளச்சீனி எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அந்த உணவுகளையும் தவிர்த்து விட்டால் நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். நாட்டிலும் மக்கள் வாழ்க்கையிலும் அமைதி நிலவும். மனித இனம் அமைதி அடைய வேண்டும் என்றால் இந்த கோதுமை, அரிசி, வரகரிசி, தானியம் இந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. வரகரிசி, அப்புறம் வந்து திணை இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் கருப்பு கவுனி, அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதெல்லாம் அடிமைப்படுத்தாத உணவுகள் அமைதியான வாழ்க்கைக்கு உதவும். நீங்க வந்து சோத்துக்கு அடிமையாகும்போது அதை சமைப்பதற்கு பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். பெண்களை ஏத்துக்கிட்டாங்க. சோறு தானே, தோசை சுடுறது தானே ஈஸி. உனக்கு சுட்டு கொடுத்து நான் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி அடிமைத்தனத்தை உருவானதுக்கும் அது நிலைச்சு நின்னதுக்கும் இந்த உணவுகள் தான். அதை நீக்கிட்டா அரிசி, கோதுமை இதெல்லாம் நீக்கிட்டாக்கா மனித வாழ்வு அடிமைத்தனம் நீங்கிவிடும். பெண்கள் சுதந்திரம் அடைந்து விடுவார்கள். ஆண்களும் சுதந்திரம் அடைந்து விடுவோம். மனித இனமே விடுதலை அடைந்து விடும்.